ஹலோ மக்களே! இசை விஷால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ஸ்ரீஜா சிந்தாமணிக்கு நம்ம வர்ஷினி கன்சீவா இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுட்டு, இனி சும்மா விடுவாங்களா? அப்படியே சுபத்ரா கிட்ட வத்தி வைக்கும்போது, சுபத்ரானால ஒரு நல்ல செயல் நடக்க போதுன்னே சொல்லலாம். இத ஸ்ரீஜா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வர்ஷினியும் ரொம்பவே டயர்டா இருக்கிறத பார்த்த உடனே ஈசையும், சரி நீ எதுக்குமே கவலைப்படாத. நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு செக்கப் பண்ணிட்டு வருவோம். எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கும். பாசிட்டிவா தான் இருக்கும். நீ வருத்தமே படாத அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இசையும் அப்படியே நம்ம வர்ஷினிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்துல சிந்தாமணி எப்பவுமே ஒரு டவுட்டோடயே இருக்காங்க. ஏற்கனவே நம்ம வர்ஷினி வந்து மாங்காய் சாப்பிட்றத பார்த்த நம்ம சிந்தாமணியும் என்னதோ ஒரு விஷயத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து மறைச்சிட்டே இருக்காங்க. இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை செய்துட்டு இருக்காங்க. இப்பவே நம்ம ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தனியாட்டு யாருக்கும் தெரியாம எங்கேயோ போறாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதான்னு ஸ்ரீஜா கிட்ட போய் சிந்தாமணியும் சொல்லும்போது, ஸ்ரீஜாவும் சரி இந்த வீட்டில் என்னதான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட இருந்து எதை மறைச்சிருக்காங்க, ஏதாவது பெரிய விஷயமா இருக்கும். யாருக்கும் தெரியாம இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு, நம்ம வர்ஷினி போறக்கூடிய ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் போறாங்க. ஸ்ரீஜாவும் என்னது இது, எதுக்கு இவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம இசையும் வர்ஷினி அப்படியே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவசரமாட்டு ஸ்ரீஜாவும் ஃபாலோ பண்ணிட்டு இவங்களை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும். என்னாச்சு, இவங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்கல்ல, பேசாம இந்த ரூம் வழியாட்டு நம்ம பார்க்க வேண்டியதானே. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அப்படியே ரூமுக்கு வெளியில இருந்து யாருக்கும் தெரியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம இசையும் எந்த பிரச்சனையும் இருக்காது, டாக்டர் ஸ்கேன் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது, வர்ஷினிக்கு ஸ்கேன் நடக்குது. அதை பார்த்த சிந்தாமணி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னது இது, வர்ஷினிக்கு எதுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இசையும் வர்ஷினியை பார்த்து, பாத்தியா வர்ஷினி, குழந்தை எல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. இதை நினச்சி நீ இவ்வளோ நாளாட்டு வருத்தப்பட்டுட்டே அப்படின்னு சொல்லும்போது, டாக்டரும் எப்போவுமே கொஞ்சம் டயர்டாகவே இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இசையும் வர்ஷினியும் வெளியில வரதுக்கு முன்னாடி எப்படியாவது மறைஞ்சு நிக்கணும்னு சொல்லி ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு நிக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. பாத்தீங்களாக்கா, இவ்வளோ நாளாட்டி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த வர்ஷினி கன்சீவா இருக்கக்கூடிய விஷயத்த எப்படியாவது நம்ம அத்தை கிட்ட சொல்லிடணும். ஆனா நம்ம சொன்னா நம்புவாங்களா அப்படி கேட்குறாங்க. சிந்தாமணியும், அதை எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, இப்பவே இந்த டாக்டர் கிட்ட போய் ஏதாவது அவளுக்குள்ள ரிப்போர்ட்டை நம்ம வாங்கிட வேண்டியதான் அப்படி கேட்குறாங்க. டாக்டர் கிட்ட போன உடனே அதெல்லாம் நான் எதுவுமே செய்ய முடியாது, நான் வந்து பேஷண்ட்டோட எந்த டீட்டெயிலையும் தர முடியாதுன்னு சொல்லும்போது, சிந்தாமணியும் என்ன டாக்டர் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, அந்த பேஷண்ட் என்னோட சொந்தக்கார பொண்ணு தான் அப்படி சொல்லி ஒரு 1000 ரூபாய் போல கொடுத்து அப்படி நம்ம வர்ஷினியோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு சிந்தாமணி வெளியில வராங்க. ஸ்ரீஜாவும் அப்படி எதிர்பார்ப்போட இருக்காங்க. என்னாச்சிக்கா, உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சதா அப்படி கேட்கும்போது, ஆமா ஸ்ரீஜா, அவளை மாட்டி விடுறதுக்கான ரிப்போர்ட் கிடைச்சிட்டு அதோட விலை வெறும் 1000 ரூபா தான். நம்ம எவ்வளோ லட்சம் எல்லாம் செலவழிச்சு எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராதான்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தியா இவ்வளோ ரூபாய்க்குள்ளே நமக்கு இந்த ரிப்போர்ட்டே கிடைச்சிட்டு. இப்பவே அந்த சுபத்ரா கிட்ட போய் சொல்லிட வேண்டியதான், இது நாள் வரைக்கும் வர்ஷினி ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுனா குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. இனி வந்து ராகுவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீஜா ஒரு யோசனையே போடுறாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம உடனே போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ரீஜாவை சிந்தாமணியும் அந்த ரிப்போர்ட்டோட நம்ம சுபத்ராவை பார்க்கறதுக்காக வராங்க. சுபத்ரா கிட்ட வந்து நம்ம சிந்தாமணியும், எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, நீங்க எதுவுமே தெரியாம இங்க அசால்ட்டா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சுபத்ராவும், என்ன சொல்ற சிந்தாமணி, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, வர்ஷினி இத்தனை நாளாட்டு ஏதோ உடம்பு சரியில்லாம அடிக்கடி மயங்கி விழுறா, வாமிட்டிங் எடுக்கிறா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சுபத்ராவும், ஆமா இதை பத்தி எனக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஃபேமிலி டாக்டரை வேற ஒருக்கா கூப்பிட்டு அதை நம்ம வர்ஷினியை செக்கப் எல்லாம் பண்ணோம்ல, ஏதோ அவளுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கு, ஏதோ டயர்டா இருக்கனால இந்த டேப்லெட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க தானே அப்படின்னு சுபத்ரா சொல்றாங்க. அதை கேட்ட சிந்தாமணியும், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா வர்ஷினி இப்போ ஒரு பெரிய உண்மையை உங்க எல்லார்கிட்ட இருந்துமே மறைச்சிருக்கா, உங்களை வந்து இத்தனை நாளாட்டி ஏமாத்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சுபத்ராவும், என்ன சொல்ற நீ, வர்ஷினி எல்லாம் ஒரு நாளுமே இந்த மாதிரி ஏமாத்த மாட்டா, அது மட்டும் இல்லாம வர்ஷினியோட இசையும் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்த உங்கள்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க. சுபத்ராவும், அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, சிந்தாமணியும், ஆமா வர்ஷினி வந்து கன்சீவா இருக்கா, இப்போ கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த இசையும் வர்ஷினியும் தான் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க.
அப்படி சொன்ன உடனே சுபத்ராவும், சிந்தாமணி இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். அதுக்காக வர்ஷினிக்கு மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுறத ஒருபோதுமே நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். அப்படி சொன்ன உடனே நம்ம ஸ்ரீஜாவும், இல்லத்த அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நிஜமாவே நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் வரோம். உங்களுக்கு வேணால் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த ரிப்போர்ட்டை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்டே இருக்க ரிப்போர்ட்டை வாங்கி நம்ம சுபத்ரா கிட்ட கொடுக்குறாங்க. சுபத்ராவும் அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு இந்த ரிப்போர்ட்டில் வேற இப்படி இருக்குதே, இதெல்லாம் நிஜமாவா, இதெல்லாம் நம்பவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தோட நம்ம சுபத்ரா அந்த இடத்துல நிற்கிறாங்க. அதோடு இல்லாமல் சிந்தாமணியும் இப்போவே அவங்க அம்மாவை நீங்கள் கூப்பிடுங்க, ருக்மணிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இப்படியெல்லாம் ஏமாற்றி இந்த வீட்டோட பையனை எப்படியாவது நம்ம வந்து வளைச்சி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சுபத்ரா கிட்ட சொல்லும்போது, சுபத்ராவும் ருக்மணியெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. ருக்மணி இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஒரு போதும் என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, இப்படி நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு வர்ஷினிக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சிந்தாமணியும் அதான் இசையும் வர்ஷினியும் வெளியில் போயிருக்காங்கல்ல, கொஞ்ச நேரத்தில் வருவாங்க பாருங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ தான் ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இனியாவது அவங்கள நம்பாமல் அவங்க வந்த உடனே அந்த விஷயத்தை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபத்திர கிட்ட சொல்கிறாங்க. நம்ம இசையும் வர்ஷினியும் எதுவுமே தெரியாமல் அந்த இடத்துக்கு வரும்போது வீட்டில் வந்த உடனே சுபத்ரா எல்லாருமே ஆச்சரியப்பட்டு நிற்கிறத பார்த்து நம்ம இசையும் ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ருக்மணி அப்படியே எதுவுமே பதில் சொல்லாமல் வர்ஷினியை அடியில் வெளுத்துட்டுருக்குறாங்க. இசையும் நிறுத்துங்க, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வர்ஷினி அடிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையும் வர்ஷினிக்கு ஆதரவாக இருக்கும்போது சுபத்ராவும், இல்லை இசை நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படி கேட்கும்போது, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வரோம், அவளுக்கு அடிக்கடி டயர்டாக இருக்குல்ல அதான் என்னன்னு செக்அப் பண்ணிட்டு வரோம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சிந்தாமணியும், பார்த்தீங்களா இவங்க 2 பேரும் செய்த செயலை எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்ல, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் தானே அப்படி சொல்கிறாங்க. சுபத்ராவும், சரி என்னாச்சு இசை, சிந்தாமணி என்கிட்ட இப்படி ஒரு ரிப்போர்ட்டை தந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி கேட்கும்போது இசை ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. வர்ஷினினாலையும் அதில் பேசாமல் அமைதியாக நிற்கும் போது ராகவ் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இத்தனை நாள் ஆகியும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சப்புறம் ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட இந்த வர்ஷினி சொல்லவே இல்லையே, அப்போ வர்ஷினி கன்சீவாக இருக்காளா, இது வந்து இதுக்கு மேலே நம்ம எதையுமே மறைக்கக்கூடாது, எப்போவுமே அவளுக்கு ஆதரவாக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் விஷாலுக்கு இப்போ எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சுட்டு எப்படியாவது ராகவ் வர்ஷினியோட திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு நம்ம விஷாலும் யோசிக்கிறாங்க. சுபத்ராவும் என்னாச்சு, யார் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ருக்மணியும் சேர்ந்த மாதிரி வர்ஷினியை போட்டு வெளுத்து எடுக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ராகவே வர்ஷினிக்காக ஆதரவாக இருக்கிறாங்கன்னு சொல்லாமல் இதை ஸ்ரீஜா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீஜா ஒரு பிளான் பண்ணி கடைசியில் ஸ்ரீஜாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் நடக்குது. நம்ம சுபத்ராவே ராகவ் வர்ஷினியோட திருமணத்தை நடத்தி வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.